என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் வஞ்சத்தை உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒருத்தியை பற்றி பேச வந்திருக்கின்றேன். நீ படுகின்ற கஷ்டம் என்ன, இப்பொழுது நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்று தெரிந்த பிறகுதான் இவள் உனக்கு இந்த கஷ்டத்தை செய்ய துடிகிறாள் என்றால் இவள் வஞ்சகக்காரி இல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும்? என் குழந்தையே, உடனிருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை எல்லாம் எக்காரணத்தை கொண்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கெடுதலை மட்டும்தான் இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை எல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்ற இந்த நேரம் எதிர்பாராத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட பல உண்மைகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தேடி தேடி தந்துவிடப் போகின்றது. நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கப் போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டதல்லவா? என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி இந்த கருப்பன் இப்பொழுது ஒரு பெண்ணை பற்றி உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறார் என்று யோசிக்கிறாயா? நடப்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறதே. யார்தான் இதையெல்லாம் தடுக்க முடியும்? நம் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த உண்மைகளை யார்தான் தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லி என் குழந்தை, நீ யோசிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பெண் உனக்கு செய்ய நினைத்த காரியம் இந்த கருப்பனையே கண்கலங்க வைத்து விட்டது. அதுதான் இங்கு நீ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை என் குழந்தை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாம் போதும். இனி நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த கருப்பன் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தீய மனிதர்களை நான் என்னவென்று உனக்கு அடையாளப்படுத்தும் பொழுது அவர்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நான் நன்மையை நடத்த சரியாக முன் வந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கான மகிழ்ச்சியை நான் எந்நேரமும் உன் வசமாக்கி கொண்டு வந்து தருகின்றேன். நீ அனைத்தையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை அடைய வேண்டி எப்பொழுதும் பேரானந்தப்பட்டு கொண்டே இருக்கப் போகின்றாய். உனக்கு கஷ்டங்கள் வரவேண்டி இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லாமுமாக இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கட்டும். என் பிள்ளையே, வஞ்சக எண்ணம் கொண்ட இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் உன்னை தொடர்ந்து வந்ததற்கு நீயும் ஒரு காரணம். இவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் அனுமதி கொடுத்தது நீ செய்த மிகப்பெரிய தவறல்லவா? இவர்களுக்கு நீ எப்பொழுதுமே இத்தனை பெரிய இடத்தை கொடுத்திருக்க கூடாது. உனக்கு வேண்டும் என்றே இவர்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வரும் என்பதனை தெரிந்து, எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு துன்பங்கள் வரும் என்பதனை புரிந்து, இவர்கள் இந்த நேரத்தில் சரியாக இவர்களை அடித்து விட்டோமானால் நிச்சயமாக இனி ஒருபோதும் இவர்களால் எழும்பிவிட முடியாது என்பதனை தெரிந்து கொண்டுதான் உனக்கு துன்பங்களை கொடுக்க உன்னை தேடி வருகிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை என் குழந்தை நீ தொலைக்காதே. கருப்பன் சொல்கின்ற அத்தனையும் 100க்கு 100 உண்மை. இந்த பெண் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? என் குழந்தையே, நீ ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடைய நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது ஒரு உறவாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளாக இருக்கலாம். ஆனால் இவள் நீ இதை அடைவதற்காக படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன்னோடு இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். நீ எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் செய்கிறாய்,
எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் இதற்காக பெறுவதற்கு நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி இவள் உன்னோடு இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இந்த பெண் யோசிக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு இது நடந்துவிடக்கூடாது, இது நடந்துவிட்டால் அதன் பிறகு உன்னை கையில் பிடிக்க முடியாது என்பதுதான் அவளினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் இவள் அதிகமாக யோசித்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்து எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ அடைய துணியும் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு தடை அந்த இடத்தில் வருகிறதல்லவா, ஏதோ ஒரு கஷ்டம் அந்த இடத்தில் உனக்கு வருகிறதல்லவா. இப்பேற்பட்ட கஷ்டத்தை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இவளை நாம் என்ன செய்யலாம்? என் குழந்தையே, இதில் கருப்பன் கண்கலங்க வேண்டிய அவசியம் என்னவென்றுதானே கேட்கின்றாய். இவர்கள் செய்ய நினைத்த இந்த விஷயத்திற்கும் கருப்பன் வருத்தப்படுவதற்கும் என்ன காரணம் என்றுதானே யோசிக்கின்றாய். என் குழந்தையே, நீ இவர்களுக்கு கொடுத்த இடம், இவர்களை தலையில் தூக்கி வைத்து நீ ஆடியதும் இப்பொழுது உனக்கு இத்தனை பெரிய துன்பத்தை கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு நல்லதை நினைப்பார்கள் என்று இவர்களை நீ எண்ணி இருந்தாய் அல்லவா. ஆனால் இவர்கள் செய்கின்ற காரியம் ஒரு துளி அளவு கூட இவர்களின் மீது நல்லெண்ணங்களை உனக்கு உருவாக்க கூடாது. ஏனென்றால் நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல இன்னல்களை இவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றார்கள். வேண்டும் என்றே பல சோதனைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்களினுடைய சூழ்ச்சிகள் உனக்கு செய்கின்ற நம்பிக்கை துரோகங்கள் அல்லவா. உடனிருந்து கொண்டே உன்னுடைய நிலைமையை நன்கு அறிந்து கொண்ட பிறகும் கூட உனக்கு இத்தனை கஷ்டத்தை இவள் கொடுக்கிறாள் என்றால் நிச்சயமாக இவளை யாரென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என்னாலும் இந்த கருப்பன் நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக நின்று இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை, இதனை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்னவாக போகிறது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு விருப்பத்தை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கவும் பல விஷயங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் இங்கு நான் முயன்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு பல சோதனைகளை தந்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களை யாரென்று அறியாமல்தான் என் குழந்தை நீயும் இத்தனை நாளும் உன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் எந்நாளும் உனக்கு கஷ்டத்தில் துணை இருப்பது போல நின்று கொண்டு வேண்டும் என்றே உனக்கு பல சோதனைகளை தருகிறார்கள் அல்லவா. என் பிள்ளையை, எந்த நேரம் என்ன நடக்கும் என்பதனை யாராலும் கணித்துவிட முடியாது. இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் இத்தனை பெரிய துன்பத்தை கொடுக்க எண்ணி இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களின் மனதில் எப்பொழுதுமே உண்மை இல்லை. உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதும் தூய்மை இல்லை. உன்னை தேடி வந்து இவர்கள் தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே எந்த அளவிலும் நல்லது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு நின்று உனக்கு தருகின்ற இந்த வெற்றியை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். கருப்பன் உன்னோடு இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த வெற்றியை எப்பொழுதும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நான் இருந்து இவர்களை அடையாளப்படுத்துகிறேன் என்றால் நான் எந்த அளவிற்கு தினம் தினம் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறேன் என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா. மாற்றங்களையும் தெளிவையும் கொடுத்து கொண்டே இருக்கின்ற உன் அப்பன் இந்த வஞ்சகம் செய்கின்ற எந்த ஒரு நிலையை கண்டு வருத்தம் கொண்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா.
ஒருவரின் நிலை என்னவென்று தெரியாமல் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பது ஒருபுறம், இவர்களின் நிலை என்னவென்று தெரிந்து அவர்களின் ஒவ்வொரு கஷ்டங்களையும் உன்னிடத்தில் மட்டுமே பகிர்ந்து கொண்டு எல்லா நிலையிலும் தனக்கு ஆதரவுக்கென்று உன்னை மட்டுமே தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இத்தனை பெரிய கஷ்டங்களை உடனிருந்து கொண்டே கொடுக்கலாமா? உடனிருந்து கொண்டே வேண்டும் என்றே இது போன்ற சோதனைகளை செய்யலாமா? என் பிள்ளை, இதனை நீ சரியாக உணர வேண்டும். இதையெல்லாம் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும். அப்பன் சொன்னது போல இந்த வஞ்சக எண்ணம் கொண்டவன் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் நல்ல பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சரியான நேரம் வந்ததனால் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான திருப்பத்தையும் கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, இந்த நிலையை உன் வாழ்க்கையில் மாற்றி இவர்களின் எண்ணங்களை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இன்னல்களும் இடர்களும் கடந்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட மாட்டோமா என்று சொல்லி பல போராட்டங்களுக்குள் சிக்கி தவிக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை நீ முழு மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடந்திட்டாலும் அந்த இடத்தில் கருப்பன் உனக்கு எல்லா விஷயங்களையும் அடையாளப்படுத்தி விடுவேன். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் நான் உன்னை உனக்கே யார் என்று தெரிய வைத்து விடுவேன். இதற்கிடையில் இவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் தெய்வத்தினுடைய அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள். நம்மை நம்பியவர்களும் நம்மிடத்தில் நல்ல விஷயங்களை பேசுகின்றவர்களும் நம்மை நம்பி தன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் எடுத்து சொல்கின்றவர்களையும் மிகப்பெரிய துரோகத்திற்கு ஆளாக்கி நிறுத்த வைக்கின்ற இவர்களை எல்லாம் வஞ்சகக்காரி என்று சொல்லாமல் வேறு எந்த வார்த்தைகளால் இவர்களை அழைக்க முடியும்? என் குழந்தையே, அதனால் இந்த நேரத்தில் இதனை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக இனியாவது மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. உன்னை சுற்றி நான் வந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சுற்றி நடக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நல்ல நிலையை உனக்கு கொடுக்க என்றும் இந்த கருப்பன் வருவான் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு நீ நம்பிய அளவிற்கு யாரும் உன்னை சுற்றி உண்மையாக இல்லை என்பதுதான் அப்பனை கண்கலங்க செய்தது. என் பிள்ளையே, இந்த மனிதர்களை எல்லாம் சாதாரணமாக நம்பிவிடாதே. உனக்கு உறுதுணையாக எந்நாளும் இருக்க வருகின்ற இந்த கருப்பன் என்னை நீ நம்பினால் போதும். தெய்வங்கள் என்றும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காது. யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காது. நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் சோதனைகளும் ஒருபோதும் உனக்கு தேவையில்லை. இந்த கருப்பன் இருந்து உன்னை வழிநடத்தும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களும் இனி தேவையும் இல்லை. நான் நல்லபடியாக உன்னை நல்வழிக்கு அழைத்து வரும் வரை உன்னோடு தான் பயணித்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்காதே. சூழ்நிலைகள் உன்னை இவர்களோடு சிக்க வைத்து உன்னை காயப்படுத்தி விட்டது. இனி வரக்கூடிய நேரங்களிலாவது இவர்களோடு நீ கவனமாக இருக்க பழகு. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லிவிடாதே. மனக்குமுறலை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தெய்வத்தின் முன்னால் மட்டும் முறையிடு. வேறு யாரிடத்திலும் இதை சொல்லி என் பிள்ளை நீ வருத்தத்தை தேடாதே. நிச்சயமாக அங்கு உனக்கு வேதனைகளும் அவமானங்களும் தான்
எஞ்சி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.